அவன் நான் சொல்கிற கர்த்தர் சொன்னார் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் இப்ப கர்த்தர் சொன்னதுக்கு அவன் என்ன பண்ணான்? ஒபே பண்ணான். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அந்த வார்த்தையின்படி செய்தான். அந்த வார்த்தை செய்தது செய்த வார்த்தையின்படி ரொம்ப கடினமான நேரம், ரொம்ப கடினமான. ஏன்னா பஞ்ச காலத்துல விடுவாங்களா? நமக்கே இல்லை, கடவுளுக்கு கொடுக்க முடியுமா? அதான் கஷ்டம், அதான் டிஃபிகல்ட்டா இருக்கிறது. போயிடுச்சானா அப்படி நிலையில நாம் கொடுக்க முடியுமா? ஆனா ஈசாக்கு அதை பண்ணதுனால தான் அவன் ஆசீர்வதித்து அந்த வருஷத்துல 100 மடங்கு, அதுக்கப்புறம் வைசவனாகி வர வர விரித்தெடுத்து மகா பெரியவன். ஏன்னா இட்ஸ் a covenant blessing, covenant wealth அவன் மேல ஒர்க் ஆகிக்கொண்டே இருக்கிறது, ஒர்க் ஆகிக்கொண்டே. அப்ப அந்த வெல்த் கவர்னன்ட் உங்களுக்கு எனக்கும் இது ஆபிரகாமோடு ஆரம்பிச்சு அடுத்தது ஈசாக்கு வருது. ஈசாக்கு எந்த பேஸ்ல வெல்த்தான்னு பார்த்ததுன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்ப வெல்த் நமக்குள்ள ஆரம்பிக்கணும்னா கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும், அதன்படி நாம் வாழ வேண்டும். அந்த வார்த்தை according to God's word, தேவ வார்த்தையின்படி. வாழ்க்கையில தோற்று போன அத்தனை பிள்ளைகளுக்கும் பைபிள் ஆரம்பிக்குது. அவங்க எதன்படி செய்தார்கள்? வார்த்தையின்படி. பைபிள் அது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையின்படி, வார்த்தையின்படி, வார்த்தையின்படி. ஜீசஸ் ஃபர்ஸ்ட் மிரக்கிள் என்ன தெரியுங்களா? எந்த மிரக்கிள் பண்ணா ஜீசஸ்? கானா ஊர்ல கல்யாணத்துல என்ன மிரக்கிள்? அது திராட்சை ரசத்தை, தண்ணீரை திராட்சை ரசம். அப்போ அங்க கூட ஃபர்ஸ்ட் மரியாதை சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. அங்க மிரக்கிள் நடந்தது எது தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ பைபிள் இருக்கிற பெரிய தீம் அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வார்த்தையின்படி, எதன்படி? அப்போ இந்த வார்த்தையின்படி வந்தாதான் நீங்களும் நானும் ஐஸ்வரனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவன். மகா பெரியவன் எங்க ஆக முடியும்னா வார்த்தை. இப்போ கவர்னன்ட் எதுல இருக்குதுன்னா அந்த வெல்த் கவர்னன்ட் கடவுள் வார்த்தையில பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் தான் எபிரேயர் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்துல அவர் உடன்படிக்கை தாம் பேர்ல பண்ணி இருக்கிறார். வேற யார் பேர்ல இல்ல. உடன்படிக்கைனா சொல்றது, உடன்படிக்கை என்பது பேசுவது, word. So covenant means speaking. இப்போ கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆனா அந்த திருமணத்துல அந்த கவர்னன்ட் மேரேஜ் என்ன பண்றாங்கன்னா அவங்க பேச வைப்பாங்க, அவங்க வாயால் சொல்ல வைப்பாங்க. சோன் சோன் இவரை உன்னுடைய கணவனார், சோன் சோன் உன் மனைவியா நீ ஏற்றுக்கொள்கிறாயா? ஏன்னா கவர்னன்ட் என்பது பேசுவதில்ல, சொல்லுவதில்ல, வார்த்தை பேசுதான் கவர்னன்ட். இப்போ ஈசாக்குடைய கவர்னன்ட் எதுலன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவன் எதுல பேச பண்றான்னா கர்த்தர் சொன்னாரு நான் செய்ய போறேன். தேசத்துல பஞ்சம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, விதைக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் செய்ய போறேன். ஆனாதான் அவன் ஐஸ்வரனாகி வர வர விருத்தி அடைந்து. இது எதுல இருக்குன்னா இந்த கவர்னன்ட்ல இருக்கு சொன்ன வார்த்தை. ஆனாதான் நான் சொன்னேன் உங்களுக்கு எனக்கு கவர்னன்ட் இந்த வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான். அவர் சொல்லியிருக்கிறது 100% நடக்கும். ஏன்னா வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகாது, அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். இதுதான் கவர்னன்ட்ல வேலை செய்யும். இரண்டாவது கவர்னன்ட் கர்த்தர் சொன்ன வார்த்தை. இவனுக்கு அப்புறம் யார் வந்தது தெரியுங்களா? ஆபிரகாம் முற்பிதான். அப்பதான் நீ பேசினோம். உங்கள் முற்பிதான், உங்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட அங்கிருந்து ஆரம்பிச்சு காட்டினீர்கள். ஃபர்ஸ்ட் தகப்பன் யாரு? ஆபிரகாம். கவர்னன்ட் பண்ணனால அவன் சீமானா இருந்தான்.
அடுத்தது ஈசாக்கு. அப்படியே நீங்க அடுத்தது யார் வராங்க? யாக்கோப். யாக்கோப் ஸ்டோரி பாருங்க. ஆதியாகமம் 28 20 ல இருந்து 23 வாசி. 28 சாப்டர் verse 20 ல இருந்து 23. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேசத்தை விட்டு ஓடி போறான். ஓடி போகிற வழியில தான் இதை தேவன் அவனை பெத்தேல் சந்திக்கிறாரு, உனக்கு அவனோடு பேசுறாரு. இப்ப யாக்கோபு என்ன பண்றாருன்னா, தேவி என்னோடு கூட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி, ஒண்ணு காப்பாத்துன்னு சொல்றான், ரெண்டாவது உண்ண ஆகாரம், மூன்றாவது உடுக்க வஸ்திரம் எனக்கு தந்தான். எவ்வளவு சிம்பிளா பாருங்க. இவன் ஆரம்பம் எப்படி இருக்குது? கடத்துல என்ன கேட்கிறான்? ஒண்ணு காப்பாற்றி, என்ன நடக்க போறது தெரியாது, யார் என்ன கொலை செய்ய போறான், யார் என்ன சாகடிக்க போறான்னு தெரியாது. அதனால கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்றான். ஒண்ணு இந்த வழியில என்னை காப்பாற்றினால், இரண்டாவது எனக்கு ஆகாரம் சாப்பாடு தான் போதும், மூன்றாவது எனக்கு உடுக்க தந்தால் என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானம் வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்று சொல்லி, தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றையும் உமக்கு என்ன செய்யறேன், தசம பாகத்தை செலுத்துறேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டு இப்ப எங்க போறான்னா லாபான் வீட்டுக்கு போறான், மாமா வீட்டுக்கு. நீங்க இந்த சாப்டர் எல்லாம் வாசித்தீங்கன்னா அந்த மாமா வீட்டுல, மாமனார் லாபான் மாமா வீட்டுல 20 years வேலை செய்யலாம். 14 வருஷம் அவங்க பெண்களுக்காக வேலை செய்யலாம். யாருக்கு? மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சான். ஃபர்ஸ்ட் 7 வருஷம் வேலை செஞ்சான். அவன் நினைச்ச பொண்ணு அவன் மாமா குடுக்கல, நைட்ல மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால அவன் அவன் விரும்பின அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாம, கல்யாணம் ஆயிட்டுனா நெக்ஸ்ட் தான் தெரியுது, அவன் மாமா டீல் பண்றார், பரவாயில்லப்பா இந்த பொண்ணு உனக்கு தரேன், இன்னொரு 7 வருஷம் வேலை செய். மேரேஜ்ல ரொம்ப டிக்ஸா பேசுறார் மாமனார். அப்போ மொத்தம் 20 years லாபான் மாமனார் வீட்டுல வேலை செய்யறான். 20 yearsக்கு அப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் பிறந்து இப்ப அவன் வெளியே வரணும்னு ஆசைப்படுறான். ஆனா மாமாவுடைய பிளான் தெரியுங்களா? இவனை ஓட்டாண்டி அனுப்பின பிளான், ஒண்ணு இல்லாம ஆக்கணும். அதான் மாமன் லாபா. இப்ப இவன் மேல ஒரு வெல்த் கவனன்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் போய் எங்க பண்றான், அடிமையா வேலை செய்யணும். எவ்வளவு வருஷம்? 20 years. அவன் மேல ஒரு வெல்த் கவனன்ட் இருக்குதுன்னு அவனுக்கே தெரியல. ஆனா அவன் மாமனார் சொல்றான் இல்லைங்களா? அவன் மாமனார் சொல்றான். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அத பாருங்க, மாமனார் ஸ்டேட்மெண்ட் 30 சாப்டர் 30 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம். மாமனார் டிக்ளரேஷன் பண்றான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால். பாருங்க, இப்போ மாமனார் கிட்ட சொல்றான் யாக்கோபு, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது.
இப்போ அவன் இப்பதான் அவனுக்கு புரியுது, என் மேல இருக்கிற வெல்த் கவர்னன்ட் தான் உன்னை என்ன செய்தது, ஆசீர்வதித்து பெருகினது. இவன் மேல இருந்த கவர்னன்ட் உடைய அந்த வெல்த் மாமனார பெயராக்கிச்சு. ஆனா இந்த ரகசியம் யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. இது தெரிஞ்சிருந்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி அவனா இருப்பான், வெல்தஸ்ட் மேனா இருப்பான். நாம கூட இவ்வளவு நாள் ஏன் வெல்தஸ்ட் மார்க்கன்னா, இந்த யாக்கோபு மாதிரி நமக்கும் தெரியாதனால, அறியாதனால, புரியாதனால, எந்த வெளிச்சம் இல்லாதனால. இந்த சாப்டர்ல, இந்த வசனத்துல அவன் போன உடனே சொல்லல, ஆஃப்டர் 20 இயர்ஸ், 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு புரியுது. இப்ப அவன் வெளிச்சம் வந்தது, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு. ஏன் மூலமா தான் உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். நான் வருமானம் உனக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பிறகு கர்த்தருமை மிகவும் பெருகி இருக்கிறார். பெருக்கும் இன்க்ரீஸ் எதெல்லாம் நடந்தது, அவ்வளவு பெரிய பெருக்கு எதெல்லாம் நடந்ததுன்னா, ஆபிரகாம் யாக்கோபு மேல இருந்த அந்த வெல்த் கவர்னன்ட். ஆனா அது யாருக்கு தெரியல? யாக்கோபுக்கு தெரியல. யாக்கோபுக்கு தெரிஞ்சா 20 இயர்ஸ் அவன் வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டான். இப்ப நாம கூட எவ்வளவு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நான் மினிஸ்ட்ரியில 21 இயர்ஸ் இருக்கிறேன், இந்த வெல்த் இன்னும் நமக்கு வராம இருக்கு. ஏன்னா இந்த யாக்கோபு மாதிரி நமக்கு இருக்கிற அந்த வெளிப்பாடு, இந்த கவர்னன்ட் நமக்கு இருக்கிறது, நம்ம மேல இருக்கிறதுன்னு வெளிப்பாடே கிடையாது. வந்ததுனால இப்ப பாருங்க, அடுத்தது யாக்கோபுடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இங்க 30ல அதுல என்ன சொல்றா, இனி நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது. வெளிச்சம் லைட்டா அடிக்குது, வர வர அவனுக்குள்ள வரும்போது சொல்றான். 31ஆம் வசனத்துல டிக்ளேர் சொல்றான், நான் மாமா பார்த்து சொல்றான், யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும். இப்பதான் அவனுக்கு புரிஞ்சுது, மாமனார் எனக்கு தர வேண்டியது இல்ல, நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்ல. ஏன்னா இப்ப அவனுக்கு புரிஞ்சுது, இந்த வெல்த் கவர்னன்ட் எனக்கு வேலை செய்யுது, அந்த பிளஸ்ஸிங் என் மேல வேலை செய்யுது. அதனால அவன் சொல்றான், நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை. 43வது வசனம் 43. இவ்விதமாய் இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனா யாரு? யாக்கோபு. இப்போ இந்த கவர்னன்ட்டுடைய வெளிச்சம் வந்தபடினால், அந்த கவர்னன்ட்டுடைய அந்த பிளெஸிங் அவன் புரிந்த போது 20 இயர்ஸ்க்கு அப்புறம், அதான் கீ. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்? 20 இயர்ஸ் எப்படிதான் இருந்தான்? மாமா கிட்ட அடிமை, மாமா சொல்லதான் செஞ்சுட்டு இருந்தான். அவன் ஒரு கூலிக்காரன், கூலி கூட இல்ல. பைபிள் சொல்லுது 10 முறை சம்பளத்தை மாத்தினான். யாரு? மாமனார் கிட்ட அவன் வேலைக்காரன் மாதிரி இருந்தான். ஏன்? அவன் மேல ஒரு கவர்னன்ட் பிளெஸிங், வெல்த் கவர்னன்ட் இருக்கு தெரியல. இன்னைக்கு நாம கூட இந்த வெல்த் கவர்னன்ட் எனக்குள்ள இருக்குது, என் மேல இருக்குது, கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார் தெரியாதனால தான் இன்னொரு ஏழ்மையிலும் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல இருந்து மீட்கணும், இதுல இருந்து வெளியே வரணும், நம்ம ஐஸ்வர்யம் ஆக்கணும்னா கர்த்தருடைய வழி என்னன்னா, இதை பத்தி பேசணும், இதை பத்தி கேட்கணும், இதை பத்தி பிரசங்கம் பண்ணணும். அதனால தான் நான் எடுத்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இதனால நீ தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கணும். ஆமென். இது நீங்க பேச கேட்க, இத போதிக்கிறது, இந்த சத்தத்தை வர இந்த சத்தம், இந்த வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ள உலகத்துக்கு போகும்போது அங்கிருந்து திறக்காத கதவுகள், அங்கிருந்து திறக்காத ஒரு பொருளை கிடைக்காது. அங்கிருந்து தேவன் திறந்ததை நமக்கு ஐஸ்வர்யத்தின் வெல்த்த கண்டிப்பா கொடுப்பார். ஆமென். வார்த்தை என்பது உலகம்.
ஒரு முறை நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப அந்த உலகத்தின் வார்த்தையோடு இந்த வார்த்தை கலந்துட்டான்னா அது என்ன